ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நியூ இயர் வருது, அதுக்கப்புறம் பொங்கல் வருது. அதுக்காக நம்ம கோலப்பொடியெல்லாம் கலர் கோலப்பொடியெல்லாம் கடையில் போய் கலர் கலராக வாங்கி கோலம் போடுவோம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி ரங்கோலி கலர்ஸ் இருக்குல்ல, அதை வச்சே நம்ம சூப்பராக கலர் கோலப்பொடி செய்யலாம். இது வேஸ்ட்டான கலர்ஸ் தான். இப்போலாம் பசங்க ஸ்கூலுக்கு போகிறதில்ல, ஸ்கூலில் கொடுத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பழசு அதெல்லாம் கிடைக்குது. அதை வச்சு தான், அது கூட உப்பு இந்த மாதிரி ஒரு உஜாலா நீலம் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக கோலப்பொடி நம்ம தயாரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியாக. நான் இந்த மாதிரி ரங்கோலி கலர்ஸ் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் யூஸ் பண்ணின கலர்ஸ் தான். எல்லாத்துலேயும் ஒரு சிலதில் இருக்கும், ஒரு சிலதில் இருக்காது. பெயிண்ட் பண்ணப்போ மீதி இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம்ல, பசங்க யூஸ் பண்ணாது. அதுதான் இது. இப்போ இந்த மாதிரி இதில் இருக்குது. நம்ம என்ன கலர்ஸ் வேணுமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோலப்பொடியில் கலக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் உப்புலலாம் செய்வாங்களா, உப்பில் செஞ்சு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி உஜாலா நீலத்தை வச்சு நான் உப்பில் மிக்ஸ் பண்ண போகிறேன். இதே மாதிரி நீங்கள் எந்த கோலப்பொடியிலாம் கூட நீங்கள் உஜாலா நீலத்தை விட்டிங்கன்னா சூப்பரான ஒரு கலர் கிடைக்கும். அதில் நிறைய கோலப்பொடிக்கு நீங்கள் ஃபுல்லு உப்பே வந்து கலர் கொடுக்கறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சால்ட் உப்பு, டாட்டா சால்ட் இருக்கலாம், அந்த உப்பு தான் இது. இதில் நான் கொஞ்சமாக பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீலம் விடுற உஜாலா நீலம் தான் இது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அந்த ஒயிட் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா பாக்கியில் நம்மளுக்கு இந்த மாதிரி கலர்ஸில் இருக்கும் பாருங்கள். ஆனால் இது இன்னும் காஞ்சுது அப்படின்னா நல்ல ஒரு சைனிங்காக கிடைக்கும். கொஞ்சம் ஈரமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேப்பரில் விரித்து விட்டுடலாம். நம்ம இந்த மாதிரி உப்பில் போடுறப்ப பார்த்திங்கன்னா அது நல்லா நம்மளுக்கு ஒரு 3D எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த கோலம் பார்த்திங்கன்னா நல்லா எடுப்பாக தெரியும். அதுதான் நம்ம கோலப்பொடியில் போடுறப்பட இந்த மாதிரி உப்பில் கலர் மட்டும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். இது நார்மல் கோலப்பொடி நம்மளை வீட்டில் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கோலப்பொடி அது கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இதுலேயும் நீங்கள் அந்த நீலம் வேணும்னாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நான் அந்த ரங்கோலி கலர்ஸ் வேஸ்ட்டான கலர்ஸ் சேர்க்குறேன். இந்த மாதிரி வாட்டர் கலர் எதுவாக இருந்தால் கூட நீங்கள் நம்ம வாட்டர் கலர் பாக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, வேஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுட்டு வச்சுருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன கப் எடுத்துகிட்டு இந்த கலர்ஸ் எடுத்து போட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு இதை கரைச்சிட்டு நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். பாருங்கள், இந்த மாதிரி இதில் லைட்டாக தண்ணியில் கரைச்சிட்டிங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். நல்லா கரைச்சிட்டா நமக்கு இந்த கலர் கிடைக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா இந்த கலர் இருக்காது, ஆனால் நல்லா காஞ்சிடுச்சு. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இதை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது. வெயிலில் காய வச்சா கலர் பார்த்திங்கன்னா வெளுத்த மாதிரி ஆகிடும். இதை நிழல்லையே வந்து ஒரு நாள் காய வச்சிங்க அப்படின்னா சூப்பரான கலர் வந்துடும். இப்போ நம்மளுக்கு பாருங்கள், இப்போ மிக்ஸ் பண்ணால் வந்து வேறு கலர் ஆகிடும். மிக்ஸ் பண்ணினதையுமே கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு லைட் கலர் மாதிரி நல்லா ஒயிட் கலர் மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் காஞ்சுதுன்னா இந்த கலர் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இப்படி தான் இருக்குது. நம்ம இது காஞ்ச பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம என்ன கலர் கலக்கணுமோ அதே கலரில் இருக்கும். பாருங்கள், லைட் கலர்ஸ் எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஒரு சில கடையிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக லைட் கலர் வந்து கிடைக்காது, அதாவது டார்க் க்ரீன் அந்த மாதிரி கிடைக்கும். நம்ம அந்த இங்கிலீஷ் கலர்னு சொல்லுவோம்ல, அதெல்லாம் பார்த்தா அதிகமாக கலர் பொடி கிடைக்காது. அதுக்கு நம்ம இந்த மாதிரி கலக்கிக்கலாம். ஏன்னா கலர்ஸில் பார்த்திங்கன்னா எல்லா கலர்ஸும் கிடைக்கும். இந்த ரங்கோலி இது பார்த்திங்கன்னா 30 rupees அந்த மாதிரி தான் வரும். நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு பேக்கே வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுடர் கலர் கோலப்பொடி வாங்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி கூட இது பண்ணிக்கலாம். நான் பாருங்கள், இப்போ இதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. வேஸ்ட்டாக தூக்கி வீசுறதை தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம், இல்லைனா அது தூக்கி கடாசை தான் போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு 10-15 நிமிஷம் நம்ம வந்து டைம் ஒதுக்க வேண்டியதாக இருக்கும். கோலப்பொடியில் நம்ம கலக்கி இதை காய வச்சு எடுக்கணும். இந்தளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், விட்டுட்டு நம்ம பேப்பரில் காய வச்சுட்டோன்னா ரொம்பவே சூப்பரான கலர் கோலப்பொடி நம்மளுக்கு நிறைய ஆகிடும். இதில் பாருங்கள், இன்னொரு நான் யூஸ் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட் க்ரீன் எல்லாம் இருக்குது. எனக்கு அந்த மாதிரி கலரெல்லாம் பிடிக்கும். கடையில் பார்த்திங்கன்னா கிடைக்காது. என்னோடய நெயில்ஸ் கிட்டே இருக்குது பாருங்கள், அந்த மாதிரி லிட்டில் க்ரீன் கலரெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கு இந்த மாதிரி நான் ரங்கோலி வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா காலி ஆகிடுச்சு, அந்த கலரெல்லாம் யூஸ் பண்ணிட்டேன் அப்படி எங்கள் வீட்டில் பையன். அதனால் இப்போ அடுத்தது அதை தான் வாங்கி நான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோக்கா கிடைக்காது, ஒரு சில டைமில் தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாட்டு இது பாருங்கள் கொஞ்சம் அந்த ஒயிட் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். பார்க்க மட்டும்தான் கண்டிப்பாக இப்படி இருக்கும். இது பார்த்திங்கன்னா மார்னிங் 9:30க்கு வந்து நான் இதை காய வச்சேன். இப்போ பாருங்கள், இப்போ 4:30 அந்த மாதிரி ஆகுது. நல்லா காஞ்சிருச்சு. இது வந்து உப்பில் கலக்கணும்ல, நீலம் கலக்கணும்ல, உஜாலா நீலம். அதுதான் பாருங்கள், உப்புக்கும் அதுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். கோலப்பொடி பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கலர் கொடுக்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி உப்பில் போட்டால் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது கல்லுப்புலையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, அது ரொம்பவே அழகாக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாங்கி. உப்பில் கலக்கிறது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. பாருங்கள், நல்லா பார்த்தா தெரியுதா? இது வந்து பொடி உப்பு தான். இது வந்து கோலப்பொடி, நார்மல் கோலப்பொடியில் இந்த கலர் தான் நம்ம கலக்கணும். ஆனால் கலக்கிறப்ப எப்படி இருந்துச்சு, இப்போ காஞ்ச பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குது.
அதே மாதிரி நான் 2 இல்லை 3 கலர் கலக்குனால இன்னொரு ப்ளூ மாதிரி ஒன்று கலக்குனேன், வைலட் மாதிரி பாருங்கள். அது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஈஸி. வேஸ்ட்டாக இருக்க ரங்கோலி கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் வீட்டில் இருக்கிறதுல நீங்கள் எதை வேணாலும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் இன்ஸ்டாவிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.